ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? நாங்கள் இங்கே ரொம்பவே சேஃபாக இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட மாஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ண வேண்டியதாகிட்டு, இருந்தாலும் உலக மக்கள் எல்லோரும் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயரை போட்டுட்டு ஃப்ரைடே எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு காய்கறி ரீஸ்டாக் பண்ண வேண்டிய நாள். ஸோ நம்ம போயிட்டு நிறைய பேர் சொன்னாங்க காய்கறி விலைலாம் கூட்டிட்டு அப்படின்னு. நம்ம வந்து இதெல்லாம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் காய்கறி வாங்க போனோம். ஒரு வேளை அடுத்த நாளே போயிருந்தால் இன்னும் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற ப்ரைஸ்லாம் நம்ம அடிக்கடி நாங்கள் வந்து இங்கே குவைட்டில் இருக்கும்போது நிறைய தடவை இதே மாதிரி காய்கறிகள் விலைவாசியை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எனக்கெலாம் ஒரு பெரிய ஷாக்காக இல்லை. நான் நார்மலாகவே எதிர்பார்த்துட்டு தான் போனேன், இந்தந்த காய்கறி இந்தந்த ரேட்டில் தான் இருக்கணும். நான் எவ்வளோ கெஸ் பண்ணனோ அதே ரேட்டில் தான் இருந்தது. ஏன்னா எந்தெந்த காய்கறி எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வரும்னு வரைக்கும் இப்போது நல்லாவே பழகியாச்சு. இங்கே குவைட்லேயே நிறைய காய்கறி விளைவிக்காங்க. இது போக சவுதியிலேருந்து குவைட்டுக்கு மெயினாக நிறைய காய்கறி வரும். சவுதிக்கும் குவைட்டுக்கும் ஃப்ளைட் வேணுமானா நோ ரோட்வேல அழகாக வந்துடும். அதனால அந்த சவுதியிலேருந்து வர காய்கறிலாம் அதே ரேட்டில் தான் இருந்தது. காய்கறி நல்லாவே இருந்தது. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை காய்கறி. கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா வத்தலும் சொத்தலுமாக தான் இருந்தது. இந்த கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய்லாம் இதெல்லாம் குவைட்டோட நாட்டில் விளைஞ்சது. குவைட்லேயும் இப்போ அதிகமாக விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் காய்கறிலாம் கிடச்சிது. இந்த அனார் இருக்குல்ல, இந்த பொமக்ரனேட் வந்து இந்தியாவிலேருந்து வந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பழைய பொமக்ரனேட் தான். மற்றபடி மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து வருது. இது போக குவைட்டுக்கு வந்து எஜிப்துலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரும். அந்த வெஜிடபிள்ஸை பார்த்தாலே தெரியும், ரொம்ப பெருசாக ஜைஜாண்டிக்காக இருக்கிறதுலாம் எஜிப்துலேருந்து வருது. எஜிப்து கோவா வந்து குவைட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து நம்ம ஊர் பாகக்காய் நம்ம வாங்கலான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இல்லை. எங்கே பார்த்தாலும் சொத்தலுமா வத்தலுமாவே இருக்குது. கொஞ்சம் பழைய ஸ்டாக்கை நல்லா பத்திரப்படுத்தி வச்சு கொஞ்சம் விற்றுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பெருசாக காய்கறி வாங்க முடியல. நிறைய இந்தியன் வெஜிடபிள்லாம் கொஞ்சம் அவைலபிளாகவும் இல்லை. நான் இப்போ வந்திருக்க ஷாப்பிங் வந்து நெஸ்டோ, மேபி லூலுவில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லூலுக்கும் போயிட்டு செக் பண்ணலாம். இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள் பக்கமாக போகணும். ஃப்ரோசனில் வந்து எல்லா வெஜிடபிளுமே அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸே ஆகலை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக் கிடையாது. இதெல்லாம் ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி அல்லது மேபி 6 to 1 year முன்னாடி ரெடி பண்ண ஸ்டாக்ஸ் கூட ஸ்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ப்ரைஸாக இருக்குது, அதுக்கப்புறம் காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீன்ஸ் கட் பண்ணது, கேரட்டு, மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கும். இது போக எல்லா வெஜிடபிளும் ஃபிஷ்ஷு, நான்வெஜ் எல்லாமே ஃப்ரோசனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வாங்கி கூட நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸோ இல்லை கறி எதுனாலும் மேக் பண்ணிக்கலாம். டேஸ்ட்லாம் சிமிலராக தான் இருக்கும். நானுமே சம்டைம்ஸ் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்லலாம் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. நிறைய பேர் வந்து வெஜிடபிளுக்கு எப்படி நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் குவைட்டுன்னு போட்டிருந்தேன், அதில் வெஜிடபிள் வந்து எப்படி 45 kg போடுதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எல்லா நாளுமே சமைப்பேன் காய்கறி, பட் ஒரே ஒரு காய்கறி தான் சமைப்போம். அதே மாதிரி சம்டைம்ஸ் சில வெஜிடபிள், இந்தியன் வெஜிடபிள் அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருக்கும். அந்த வெஜிடபிள் அப்போ நாங்கள் சமைக்க மாட்டோம். அதுவே ஒரு 1 month கழிச்சு போனால் அதோட சீசன் முடிஞ்சிட்டு அதுவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எது வந்து அந்த டைமில் சீசனலாக இருக்கோ அதை வாங்கி சமைக்கிறது. அதுக்கப்புறம் கீரை வந்து குவைட்டில் எப்போவுமே விலை கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். ஸோ கீரையை வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் அதை கடையல் மாதிரி பண்ணுறது, இன்னொரு நாள் பொரியல் மாதிரி பண்ணுறதுன்னு அதை ஒரு 2 to 3 நாள் வந்து அதை ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுருவோம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வெஜிடபிளில் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வேறு ஒரு திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம வந்து இந்த ஃபாஹிலில் வந்து ரஃபிக் ஸ்டோர்லாம் உண்டுல்ல, அந்த ஏரியா பக்கம் வந்திருக்கோம். ரஃபிக் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு இந்தியன் கிளாத்லாம் நல்லா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அமன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆப்போசிட் இது ஹாதி சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்க்கிங்லாம் இருக்கும். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் யாருமே வரமாட்டாங்க, எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் சுற்றிட்டுருக்கோம். பட் பார்க்கிங்கே கிடைக்கல. நாங்கள் ஒரு 2 ரவுண்டாவது அடிச்சிருப்போம். சரி பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு போயிடலான்னு பார்த்தா நமக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாருமே நார்மலாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது பயங்கர க்யூ. எல்லோரும் மேபி ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே காய்கறி எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறக்கணும் பார்த்திங்களா, அதனால் ஆஃப்டர்நூனே வெளியே வந்துட்டாங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லூலுக்கு தான் வந்திருக்கோம். லூலுக்கு வந்த பின்னாடி தான் ஒரு ஷாப்பிங் வந்த திருப்தியே வந்தது. பட்
டேரெக்டாக வெஜிடபிளில் போயிட்டு ரேட்லாம் என்னன்னு பார்க்கணும்னு நினச்சேன். பட் அந்த பக்கமே நான் போகலை. ஸோ நீங்கள் யாராவது லூலுக்கு போயிருந்தீங்கன்னா லூலுலலாம் வெஜிடபிள் ஸ்டாக்கில் இருக்கா, இல்லை ரேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போயிட்டு அங்கே மேலே போயிட்டு என்னெல்லாம் புது கலெக்ஷன் வந்திருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு நான் லூலு பக்கம் வந்தேன். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போயிட்டேன். லூலுக்கு வந்த பின்பு தான் அந்த ரமதான் வைபே வர ஆரம்பிச்சிது. டெக்கர் பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. கூடவே எப்பவும் போல் அப்பாவும் பையனும் வந்து சைக்கிள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் என்ன மாடல் வந்திருக்கு, எதுலாம் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் பாருங்கள், நான் வந்து என்னோடய ஃபேவரட் செக்ஷனான அந்த ஹேண்ட்பேக் செக்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டேரெக்டாக ஹேண்ட்பேக் செக்ஷன் போயிருக்கேன். இப்போதைக்கு லூலுவில் வந்து எந்த ஆஃபருமே போடல. பட் கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரமதானுக்காக நியூ கலெக்ஷன்ஸ், கம்ப்ளீட்டாக நியூ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் ஹேண்ட்பேக், ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, அதுக்கப்புறம் ஷூஸு, இதில் மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒன்று ஒன்றும் கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருந்தது. ஸோ எப்பவும் போல் பார்க்குறதுல குறைய வைக்க மாட்டோம். ஸோ நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வாங்கும்போது தான் டிசைட் பண்ணணும். பார்க்குறதுக்கு எந்த இதுவும் வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே மாடல் எல்லாமே நியூவாக இருந்தது. பட் எந்த ஆஃபர்ஸும் போகலையா, அதனால நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். ஹஸ்பண்ட் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, லூலுவில் ஜஸ்ட்டு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து டாய்ஸ் ஏதாவது நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். டாய்ஸ் ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அதில் மட்டும் டாய் செக்ஷன் தான் மெயினாக நம்ம வந்தது லூலுவில். பட் நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வாங்க வேண்டியதை போய் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம்ல. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ ரமதானுக்கு யாராவது ஷாப்பிங் பண்ணணும்னா போயிட்டு இப்போவே விசிட் பண்ணுங்கள். இப்போ குவைட்டில் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குவைட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி இருந்தது. மக்கள் வந்து மிந்தி இருந்ததை விட இப்போ வந்து அழகாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு வந்து அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. பட் எப்போ சைரன் கேட்டாலும் நம்மளை மீறி ஒரு பயம் வருது. நான் இன்றைக்கி வந்தது எதுக்கு காரணம் அப்படின்னா, வியாழக்கிழமையிலேருந்து ஆஃப்டர்நூன்லேருந்து எந்த சத்தமுமே கேட்கல. அதனால நான் வந்தேன். பட் நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவரில் அடுத்தது உடனே சைரன் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்பாடா நம்ம நல்லபடியாக உள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ இப்போவுமே நம்மளோட ரெகுலர் ஒர்க்குக்காகவும் அதுக்கப்புறம் ரொம்ப தேவையுள்ள விஷயங்களுக்காகவும் நம்ம வெளியே போவோம். தேவையில்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு நல்ல நேரம். அதனால் நம்ம ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேஃபாக இருப்போம். இந்த நிலைமை வந்து சீக்கிரமாக மாறும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். இப்போ நான் என்னெல்லாம் வெஜிடபிள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்து அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா? இல்லை இதை விட விலை அதிகமாகலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா? ரொம்ப வெஜிடபிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வந்து நார்மல் ஆயிரும். ஸோ வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் அதிகமாகவும் வாங்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் இல்லையேன்னு சொல்லி ஃபீலும் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 நாள் கழித்து போய் பார்த்தோன்னா இந்தியன் வெஜிடபிளாக நல்லாவே அவைலபிளாக இருக்கும். இந்த மில்க் வந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ பால் முட்டைலாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கவலையே பட வேண்டாம். அதனால் ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டே இருக்காதுங்க, தேவைக்கு மட்டும் வாங்குங்க. ஸோ வெஜிடபிள் ப்ரைஸ் நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை எல்லாரையும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.